இப்போ வந்து நம்ம மோமோஸ் சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் 4 பேர் சாப்பிட போகிறதுனால 2 தக்காளியை வந்து பாதியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தண்ணி போட்டு தக்காளி போட்டுடணும். அது கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுடணும். கூட அடிஷ்னலாக அந்த ஃப்ளேவர் கோசம் நீங்கள் கொஞ்சம் முந்திரி போடணும். இது நல்லா வேகட்டும். நம்ம மோமோஸ் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் செய்ய போகிற மோமோஸ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கோஸ் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடும். மசாலாவுக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். இதான் மோமோஸ் செய்கிறதுக்கான பேட்டர். இதை நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி செய்வீங்களோ அதே பதத்துக்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு வந்து உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக அந்த சப்பாத்தியை நீங்கள் தேய்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால மைதா மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கோதுமை மாவுலே செஞ்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு மூடியோ இல்லை அது இந்த மோமோஸ் இதுலேயே வந்து நீங்கள் இந்த வட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வந்து உங்களுக்கு இஷ்டமான ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நாங்கள் பன்னீரும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதுதான் இந்த ஷேப் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணிக்கலாம். மாவு வந்து எவ்வளோ மெல்லிஸாக திரட்டுறீங்களோ அவ்வளோ வெந்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு வந்து பன்னீர் அண்ட் கோஸோட ஸ்டஃபிங் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் வந்து இதில் கேரட், கேப்சிகம், மஷ்ரூம், ப்ரொக்கோலி நம்மளுக்கு எந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்டியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற மோமோஸ் வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கறதுனால கோதுமை மாவில் செஞ்சோன்னா இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது வயிற்றுக்கும் நல்லது. இப்போது எல்லாமே நம்ம செஞ்சாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்ச மோமோஸை வந்து ஒன்றா அடுக்கி நம்ம வந்து கேஸில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் மெலிசாக நம்மளுக்கு மோமோஸ் தயாராகிடும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி, காஞ்ச மிளகா, முந்திரியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் மாற்றி அது கூட அடிஷ்னலாக 1/4 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு சுவையான மோமோஸ் சாஸ் ரெடி.